வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த எங்களை வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் பிரோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கர்த்தரை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். பிதாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா, நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் தேவன் எனக்கு பலம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் இன்னும் எவ்வளவு அதிகமாய் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அது 2 நாளா எனக்கு நேற்றிலிருந்து எனக்கு முடியல, எனக்கு திடீர்னு முடியல. ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் தேவஸ்தம்பத்துல காத்திருந்த போது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கும் தேவனுடைய தீர்மானங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால் நாம் அதை காட்டிலும் விசேஷமானவர்கள். ஏனென்றால் என் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், தேவன் வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். நம்மை அதிகமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து ஏன் இவங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த மேன்மையை தந்தார் என்று சொல்லி நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு உகந்த மாதிரி நம்ம மாற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாரை தேவன் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அந்த 1ஆம் வசனத்திலே முன்பாக சொல்லப்படுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்படியா? இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேன்மை தருகிறார் என்று சொன்னால் 3 தேவ மனிதர்கள் நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் போது, ஏன் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கிருந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே
யோசுவா ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனிதனா இருந்தார். ஏனென்று சொன்னால் யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடி கர்த்தர் யோசுவாவை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் படியை விட்டு விலகாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் வாலிபனா இருக்கிறான். மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுவது மாத்திரமல்ல, முகமுகமாய் பேசுனதுக்கு பிற்பாடு யோசுவா என்கிற வாலிபன் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் படியை விட்டு விலகாதிருந்த ஒரு தேவ மனிதனா இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல, மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையா தேவ மனிதனா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அதனுடைய என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 18லிருந்து 23 வசனங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாக யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அப்படின்னு சொல்லி, இங்க மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். எதற்காக என்று சொன்னால், அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை விட்டு விலகாது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியா மோசேக்கு பிற்பாடு யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவாங்க என்று சொல்லி கர்த்தர் மோசேயோட ஒரு கட்டளை கொடுக்கிறான். மோசேயும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். எப்படி என்றால், அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற யோசுவாவுக்கு மோசேக்கு இருக்கிற கணத்துல கொஞ்சம் கொடு என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறான். மோசேயும் அதே போல தன்னுடைய கணத்துல கொஞ்சம் யோசுவா கொடு. இதெல்லாம் பெற்றுக்கொண்ட யோசுவா மோசே மரித்து போகிறான். மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். கணம் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை மதிக்காத சூழ்நிலையில் இருந்த போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 1லிருந்து 10 வசனங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டு போய் யோர்தானிலே கொண்டு போய் நிறுத்துறான். நிறுத்தினதுக்கு அப்புறம் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். எப்படி? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நம்பல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் முன் குறித்ததை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்க, அவருக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கு மாத்திரம் மிகவும் பலங்கொண்ட திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்திருந்தாலும் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கும் போது, மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி
கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டு எல்லாம் செய்து முடியும் மற்றும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவில் நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். எப்படி இந்த இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்கிறது? முன்பாக நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு முன்பாக செங்கடல் தடையாய் இருந்தது. தடைகளை கர்த்தர் உடைத்து செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வெட்டாந்தரையில் நடந்தது போல் நடந்து கடந்து வந்தார்களோ, இங்கே யோர்தான் நிற்கிறது. மோசே மரித்து போகிறார். மோசே மரித்து பிற்பாடு இங்கே யோர்தான் நிற்கிறது. யோர்தானுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற என்னவென்று சொன்னால், ஆசாரிப்பு பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தானிலே கால் பட்டவுடன் அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற அந்த சமயத்தில் யோர்தான் இரண்டாக பிளந்து நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் கடந்து போகல, அவர்கள் கடந்து போன பிற்பாடு 11வது வசனம், ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்து ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யோர்தானை கடந்து போயிட்டாங்க. அது நதி கரை புரண்டு ஓடுகிற சமயத்துல யோர்தான் ஆசாரியர் பெட்டியை தூக்கி நிற்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்டவுடன் மேலிருந்து ஓடி வந்த யோர்தான் இரண்டாக பிளந்து நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்த கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பாருங்க, 14வது வசனம் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் போது, அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோருக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்கிற உண்மையை கண்டு, தேவனுக்கு கொடுக்கிற அந்த கனத்தை கண்டு, கர்த்தர் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் விருப்பப்பட்டார் என்று சொன்னால் அதை தடை பண்ண ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் விசுவாசிக்க. அல்லேலூயா. நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த கட்டளைக்கு தான் இருப்பேன் என்கிற அந்த உண்மையை கர்த்தர் கண்டு மேன்மைப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதை மனிதனால் தடை பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 14 வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொன்னார், இன்று இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அதே போல கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எப்படியா? யோர்தான் எப்படி இரண்டாய் பிளந்து நின்று, செங்கடல் எப்படி இரண்டாய் பிளந்து மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடந்தாங்களோ அதே போலதான் இங்க யோர்தான் இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு பயந்து நடந்தார்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தேவ மனிதன். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை உயர்த்த வல்லமுள்ளவராக, என்னை மேன்மைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வந்தபடியா நான் சொல்றேன். நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல நடந்த ஒரு காரியம். நான் பஸ்ஸுக்கு கண்டக்டராக இருக்கும்போது அங்கே காலையில் 9 மணிக்கு எனக்கு நான் டியூட்டிக்கு போய் ஆஜராகணும், நான் டிக்கெட் புக் எடுக்கணும். அங்கே இருக்கிற முதலாளி என்னச்சுன்னா, இந்த விக்கிரகத்துக்கு அதாவது பூஜை செய்யாமல் டிக்கெட்டை வந்து வெளியே கொடுக்க மாட்டாங்க. என் பேர் மணிகண்டனுக்குனால அவர் எங்களை கூப்பிட்டாங்க. நீ பூஜை செய்வேன்னு கேட்டாங்க. இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படிங்கும்போது நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நான் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பண்ண மாட்டேன். இது நீ பண்ணலைன்னா உனக்கு வேலை போயிடுமேன்னு சொல்லு. போனால் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட மன உறுதியை கண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி 6 வர வரைக்கும் வெயிட் பண்ண. நான் 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணேன், யாரும் வரல. அவங்க என்ன பண்ணுனாங்களா, சரி 6 வரல, நீ டிக்கெட் புக் எடுத்துட்டு போயிரு, நான் அப்புறமா பூஜை பண்ணிக்கிறேன். இல்லையா? எனக்கு இருக்கு வேலை வேணும், ஆனால் வேலை இல்லாத சூழ்நிலை எனக்கு அந்த வேலை வேணும். அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லி நான் கீழ்ப்படிதான். ஏன்னா எனக்கு அவங்க முதலாளியா இருக்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேணும். ஆனாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கொடுத்த என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக நான் பூஜை செய்யல, ஒண்ணும் பண்ணல. நான் பாட்டுக்கு டிக்கெட் புக் எடுத்துட்டு நான் வண்டிக்கு கடந்து போன. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யார் அங்க பூஜை நடக்குதோ இல்லையோ நான் வருவேன். அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து டிக்கெட் புக் எடுத்துட்டு போய்க்கோ, நீ எதையுமே நீ செய்யாத என்று சொல்லி
அந்த இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய உண்மையை கண்டு, நம்முடைய கீழ்ப்படுதலை கண்டு கர்த்தர் நம்ம செய்கிற வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க யோசுவாவுடைய உண்மை எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், அவன் வாலிபனா இருந்தான். வாலிபனா இருக்கும்போது அவன் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் அவன் எல்லாம் அதெல்லாம் இல்லை. அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் படியிலே காத்திருந்தான். தேவனுடைய சமூகத்தை காத்திருந்த ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின யோசுவாவை போல கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கும் போது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இங்க ஒரு தேவ பிள்ளை குறித்து பார்க்கும்போது, ரூத்தை குறித்து பார்க்கும்போது, இந்த ரூத் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. போவாஸ் இந்த வார்த்தையை ரூத்தை பார்த்து ஏன் சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது, ரூத் எங்கிருந்து வருகிறார் என்று சொன்னால் மோவாப் தேசத்து ஸ்திரீ. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தினுடன் சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளை இட்டு இருந்தும் நகோமி என்ன செய்கிறார் என்று சொன்னால், பெத்லெகேம் ஊரிலே பஞ்சம் வருகிறது, மோவாப் தேசத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க நகோமி என்கிற எலிமெலேக் என்கிற குடும்பம் பெத்லெகேமில் ஒரு பஞ்சம் பெறுகிறது. தேவனுடைய கட்டளைக்கு இங்கே கீழ்ப்படியிலவங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் நம்ம அதை குறித்து பார்க்க போல மோவாப் தேசத்து ஸ்திரீ தேவனுடைய வீட்டை நம்பி வந்த, கட்டளை நம்பி வந்த அந்த பிள்ளைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். பஞ்சம் வந்த போது, பெத்லெகேம் தேவனுடைய வீட்டிலே பஞ்சம் வந்த போது அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரிக்கிறார்கள். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் 10 வருடம் அங்கே வாசம் பண்ணுகிறார்கள். வாசம் பண்ணின சமயத்தில் 3 ஆண் பிள்ளைகள், நகோமியுடைய கணவனார் இருந்து போகிறான். முதலாவது, 2வது அவனுடைய பிள்ளைகள் மகன்கள் 2 பேரும் மரித்து போகிறார்கள். மீண்டும் அவன் கடந்து வருகிற பாருங்க 5வது வசனம், பின்பு மக்லோன் கிதியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்க மோவாப் தேசத்துக்கு போறான். போன போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. கணவனார் இறந்து போகிறான். 2 பிள்ளைகளும் இறந்து போன சமயத்துல நகோமிக்கு ஆதரவு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையிலே நின்று கொண்டிருந்த நகோமிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கடந்து வருகிறது. என்னவென்று சொன்னால், மீண்டும் நகோமி தன் சொந்த பூமியான பெத்லெகேமுக்கு வருகிறான். வரும் வழியில் தன்னுடைய 2 மருமகளையும் அழைத்து, என்னை விட்டு உங்களுடைய தாய் வீட்டுக்கு கடந்து போங்கள் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறான். நகோமி சொன்ன வார்த்தையை கேட்ட ஓர்பால் என்ன செய்கிறாராம், ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு கடந்து போகிறான். பாருங்க 14வது வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். இங்க ரூத்து தன்னுடைய மாமியை விட்டு விலகி போகவில்லை. என்னன்னு சொன்னால், தன்னுடைய மாமிக்கு யாரும் இல்லை. கணவனார் இருந்து போனார்கள், பிள்ளைகள் இருந்து போனார்கள். தனிமையில இருக்கிற தன்னுடைய மாமியாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓர்பால், ரூத் இருந்த சமயத்துல ஓர்பால் தன்னுடைய தாய் வீட்டுக்கு கடந்து போகிறார். ரூத் இங்க தன்னுடைய மாமியார் இருக்கிற நகோமியை விட்டு விலகாமல் அவருடைய கால் கீழே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்தில் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ என்று சொன்னதுக்கு அதற்கு ரூத் பதில் கொடுக்கிறான், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து
அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிந்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொல்லி ரூத் மறுமொழி கொடுத்தார். ஒரு மாமியார் சொல்றேன் என்னை விட்டு நீ போ என்று சொன்ன போது தன்னுடைய மாமியார் நகோமிக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. தனிமையில இருக்கிற நகோமிக்கு உதவி செய்யும்படியாக கடந்து வருகிற ரூத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளை தாங்கி நடந்தது. அல்லேலூயா. அவருடைய விட்டு போகவில்லை. என்ன சொல்றாரா? மரணமே நம்மை பிரித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தை அவள் நகோமி கண்டபோது அதை குறித்து அவள் உறுதியாக இருக்கிறதை குறித்து அவள் பேசவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறமா பெத்லகேம் கடந்து வருகிறார்கள். பெத்லகேமுக்கு கடந்து வந்த போது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள் வாசிக்கும் போது, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கும் போது, போவாசுடைய நிலத்திலே உழுகிற கதிர்களை பொறுக்கும்படியாக ரூத் அந்த வயலிலே பின்னாக போகிறார்கள். பின்னாக போகும்போது அங்கே போவாசுக்கு எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, அப்பொழுது அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உங்களுடைய கண்ணில் தயவு கிடைத்தது என்றார். ரூத் கேட்கிறான் போவாசத்துல, நான் அந்நிய தேசத்திலே, உங்களுடைய தேவன் எனக்கு தெரியாது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனாலும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க எனக்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்லி கேட்டபோது அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பும் நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தார் என்று சொன்னால், போவாஸ் சொல்றான், நீ உன் மாமியாரை உன் புருஷன் மரணமடைந்த பின்பும் நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்பு அறியாத ஜனங்களிடத்தில் வந்து நீ தங்கி இருக்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான். அதுக்கு அப்புறம் தான் சொல்றான், கர்த்தர் உன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி. ஏன் அவன் இந்த இடத்துல மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய மாமியாருடைய வார்த்தைக்கும் தன் மாமியாரை விட்டு விலகாதபடி ரூத் தன்னுடைய மன உறுதியிலே விசுவாசத்தில் உண்மையாக இருந்ததை கர்த்தர் கண்டு இங்கே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17-22 வசனங்கள் வாசிக்கும் போது என்ன நடக்கிறான் வாசிக்கலாம். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எந்த அந்நிய தேசத்து ஸ்திரீ என்று சொல்லி அவர் கடந்து வந்து இந்த தேசத்துல இருந்து போவாஸ் திருமணம் முடித்த பின்பு ஒரு காரியம், அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிற்பாடு அவனுக்கு ஓபேத் என்று பேருகிறார். அந்த ஓபேத் யார் என்று சொன்னால், தாவீதின் தகப்பனாய் இருக்கிற ஈசாயினுடைய தகப்பன் அவர். அல்லேலூயா. இந்த சந்ததியிலிருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஒரு மேன்மை ரூத்துக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து சந்ததி கடந்து வருகிறது. தாவீதினுடைய தகப்பனாய் இருக்கிற ஈசாயினுடைய தகப்பன் தான் போவாசுக்கும் ரூத்துக்கு பிறந்த ஆண் பிள்ளை. அல்லேலூயா. இங்கே தேவன் ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறார். தேவ சந்ததியை பெற்றிருக்கிற ஒரு சந்ததியை உருவாக்குகிற மேன்மை ரூத்துக்கு அங்கே தேவன் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோவாப் தேசத்து பெண் தன் மாமிக்கு கீழ்ப்படிந்து கூட கடந்து வருகிறாள். கடந்து வந்த ஜனத்திற்கு தெரிகிறது இவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் வாசிக்கும் போது ரூத் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி அவன் சொல்றான். போவாஸ் சொல்றான் பாருங்க அந்த காரியம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனம், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி நீ குணசாலியான பெண் என்று சொல்லி என் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி போவாஸ் ஒரு
அந்த ரூத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறான். நீ குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லு. அல்லேலூயா. வாழ்க்கையில ரூத்துக்கு கிடைத்த மேன்மையை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அந்நிய தேசத்தில இருந்து கடந்து வந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை நம்பி வந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருபோதும் கர்த்தர் தாழ்மை அல்ல, கர்த்தர் உயரத்திலே வைத்து கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க 22வது வசனம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஓபேத் ஈசாய், அல்லேலூயா. இதுதாங்க ஒரு சந்ததி. இந்த தாவீதின் சன்னதியில் இருந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்ததி பிறக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ரூத் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் தன்னுடைய மாமிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவள், குணசாலியான ஸ்திரியா இருக்கிறான். கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தினார். மூன்றாவதாக தாவீதை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம், தன் தகப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன தாவீதை தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாகவும் பெலிஸ்தருடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 6லிருந்து வாசிக்கும் போது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி முறையாக பாடினார்கள். அல்லேலூயா. ஒரு சிறு வாலிபன் தான். தாவீது குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவனா இருக்கிறாராம். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இங்க அபிஷேகம் பண்ணுகிறான். எதற்காக? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அதே இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக பெலிஸ்தனை கொன்ற பின்பு கர்த்தர் பெலிஸ்தருடைய கண்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தாவீதை அங்கே மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஏனென்றால் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சின்ன பையன் தான். பெலிஸ்தன் கோலியாத் நிற்கிறான், 6 அடி ஒரு ஜானன் நிற்கிறான். நின்ற போது அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் கவனம் கூழாங்கலை எடுத்து சுற்றி நெற்றில அடிச்சு அவனை கொன்றதுக்கு அப்புறம் அவனுடைய கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி தூக்கி கொண்டு வருகிறான். பெலிஸ்தர்கள் கண்டு பயந்து ஓடி போனார்கள். இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக, சவுல் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவர், ரூத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவர், தாவீதை பெலிஸ்தருடைய கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவர், நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்ட வாக்கு பிரகாரமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கேட்ட வார்த்தை பிரகாரம் அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது. வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்முடைய உண்மையை கண்டு கர்த்தர் நம்ம உயர்த்தவார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே கொடுத்த வாக்குத்த வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் ரூத்தை மேன்மைப்படுத்தி தகப்பனே தாவீதின் சந்ததியை உருவாக்கின தேவன். தாவீதை சிறுவர்கள் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின தேவன். ஆண்டவரே, எங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுது நடக்கிற பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. தகப்பனே, எந்த இடத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டு போனாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல தலைகளை உயர்த்துகிற தேவன் எங்களோடு கூட என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த ஆசீர்வதிங்க. புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒரு நாம மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பேசுவது. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரோடு அணையொலிக்கும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.